ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்தியாவில் ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் என்று பல வழக்குகள் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு. ஆனால் முஸ்லீம் வெர்சஸ் முஸ்லீம் என்பது அதிகம் வராத வழக்குகள், வெளிச்சத்துக்கு வராத வழக்குகள். அது போன்ற ஒரு வழக்கை தான் தற்பொழுது பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, ஒரு இஸ்லாமியரின் குடும்ப சொத்து திடீரென்று வக்ஃப் போர்டு அது அவர்களது சொத்து என்று டிக்ளேர் பண்ணுறாங்க. எப்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்செந்துறை கிராமத்தில் அந்த கிராமமே அவர்கள் சொத்து என்று வக்ஃப் போர்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அரசாங்கம் அதன் பின்பு தலையிட்டது. வெள்ளூரில் ஒரு பகுதி சொத்து அது போன்று வக்ஃப் போர்டு அவர்கள் சொத்து என்று டிக்ளேர் பண்ணார்கள். அதே மாதிரி தான் இதையும் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்க. இதில் ஒரு ஃபேமிலி பார்ட்டிஷன் நடக்குது. இந்த ஃபேமிலி பார்ட்டிஷன் 14/2/1910 அப்பா பேர் குலாம் அசுத்துல்லா சாயிப், மகன் பேர் காதர் உசைன் சாயிப், மற்றொரு மகன் பேர் அகமது உசைன் சாயிப். இவர்களுக்குள்ளே தான் இந்த குடும்ப சொத்துக்களை ஏ ஷெடியூல் பி ஷெடியூல்னு பிரிக்கிறாங்க. அதில் டி ஷெடியூல் சொத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுக்குறாங்க. அது என்னென்னா, ஒரு பள்ளிவாசல் கட்டணும், சத்திரம், குளம், இதை வச்சு இந்த குடும்பம் நிர்வகிப்பதற்கு இந்த காதர் உசைன் சாயிப்பையும் நியமிக்கிறாங்க. அதன் பின்பு 10/12/1951 மீண்டும் ஒரு பாகப்பிரிவினை அந்த குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது. பட் இந்த ஏற்பாட்டுப்படி இந்த ஒரு பள்ளிவாசல் இதெல்லாம் அவங்க வச்சு பார்த்துட்ருக்காங்க. காலங்கள் ஓடுது. அதன் பின்பு சிராஜுதீன் சையத் என்பவர் உயிரோடு இருக்க சமயம் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இவங்களுக்கு வருது. அது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 3/11/2009 வக்ஃப் போர்டு இதை அவங்க சொத்துன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த சிராஜுதீன் சையத் என்ன பண்ணுறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. ஃபைல் பண்ண உடனே அது என்ன பண்ணுறாங்க, அதை தள்ளுபடி பண்ண சமயம் ஒரு அப்சர்வேஷன் அதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் லோயர் கோர்ட்டில் இதை பார்த்துக்கிடுங்க, நீங்கள் சொல்லக்கூடிய இது எல்லாம் ஆவணங்கள் மூலமாக நிரூபிக்கணும், அதனால் லோயர் கோர்ட்டில் பார்த்துக்கிடுங்கன்னு அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இங்கே லோயர் கோர்ட்னா சிவில் கோர்ட்டுக்கு வராது. வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, வக்ஃப் போர்டு எடுக்கக்கூடிய சொத்துகள், அதில் வரக்கூடிய டிஸ்பியூட், இது எல்லாமே வக்ஃப் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த கேஸ் நடக்கும். ஸோ இவர் அதுக்கு போகிறார். அப்போது இன்னொரு விஷயமும் தெரியுது. அது என்னதுன்னா, 2009 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் 26/5/2008 இந்த ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் போர்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த ரிட்டை ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இதே மாதிரி 2009 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் 2008 என் சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு அதை ரத்து பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. எல்லாத்தையுமே இதில் டிசைட் பண்ண சொல்கிறாங்க. எங்கே வக்ஃப் ட்ரிபியூனலில் சூட்டாக பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி இந்த சிராஜுதீன் அதை ஓஎஸ்ஸாக அதை தாக்கல் செய்து அங்கே கேஸ் நடக்குது. இப்போ தீர்மானிக்க வேண்டிய விஷயம் என்ன, நீதிமன்றம் இவங்க பள்ளிவாசல், சத்திரம், குளம் எல்லாம் வச்சு ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க. இது வக்ஃபாக எடுத்துக்கலாமா, பப்ளிக் வக்ஃப்? அந்த குடும்பம் என்ன சொல்கிறாங்க, சிராஜுதீன் குடும்பம், இது ப்ரைவேட் ட்ரஸ்ட் வராதுங்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் முக்கியமாக தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த வழக்கில். மெட்ராஸ் ஹைகோர்ட் பல ஜட்ஜ்மெண்ட்டில் இதில் கொண்டு வராங்க. அதில் முதல் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரதகந்தா டெத் கேஸ். அதில் என்ன சொல்கிறாங்க, முகமதியன் லாவில் ப்ரைவேட் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணலாமா, அப்போ பண்ணலாமான்னு சொல்ல சமயம் அதுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃப் அலல் அலாத்
என்கிற ப்ரைவேட் ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். அப்போ பப்ளிக் ட்ரஸ்ட்டோட பேராமீட்டர் என்ன? அது முக்கியமான இது. ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் கிரியேஷன் ஆஃப் எ வக்ஃப், ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். யார் வக்ஃபை கிரியேட் பண்ணுறாரோ அந்த ஃபவுண்டர் மஸ்ட் டிக்ளேர் அண்ட் இன்டென்ஷன் டு டெடிகேட் ப்ராப்பர்ட்டி ஃபார் தி மாஸ்க். அந்த ஃபவுண்டர் அவருக்கு அந்த சொத்தை பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் பண்ண வேண்டும். அந்த எண்ணம் முக்கியம் இங்கே. ரெண்டாவது என்ன பண்ணணும், அந்த ஃபவுண்டர் அந்த சொத்தில் இருந்து உரிமையாளர் என்பதிலிருந்து டைவெஸ்ட் ஆகணும், வெளியே வந்துடணும். அவர் ஓனராக இருக்க முடியாது, அதிலிருந்து விடுபட்டுறணும் அவர் அப்படியே. அப்போ மட்டும்தான் பப்ளிக் வக்ஃப் ஆகும் சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மட்ராஸ் ஹைகோர்ட் நடக்கக்கூடிய கேஸில் இந்த பள்ளிவாசல் குடும்பங்கள் தான் வந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாமிய பொதுமக்கள் தொழுகை நடத்த அனுமதி இல்லை என்று ஹைகோர்ட் சொல்கிறாங்க. அடுத்த இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அது என்ன ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் வெர்சஸ் ஆந்திர பிரதேஷ் வக்ஃப் போர்டு. இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃப் போர்டு ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே ஒரு காசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், அதாவது இயற்கை நெறி கோட்பாடுகள் படி இரண்டு தரப்பினருக்கும் வாய்ப்புகள் வழங்கி ஆவணங்களை மார்க் பண்ணி விசாரணை, குறுக்கு விசாரணை, ஆர்கியூமெண்ட், அதுக்கு பிறகு தான் ஆர்டர் வரணும். அது ஸ்பீக்கிங் ஆர்டராக இருக்கணும். ஆனால் இது ஒரு பெரிய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இங்கே. ஆனால் நீங்கள் சேர்த்துருக்கிறது யாரை? சிராஜுதீன் சையத்தை மட்டும்தான் ஒரு பார்ட்டியாக இருக்காங்க. மற்ற குடும்ப உறுப்பினர்கள் யாரையுமே அதில் சேர்க்கப்படலை. அது ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ் சொல்லி நீதி ஹைகோர்ட் முடிவு செய்யுது. அடுத்தது இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேலம் முஸ்லீம் பரியல் கிரவுண்ட் கேஸ், அந்த கேஸ்லையும் வக்ஃப் ஆக்ட்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ப்ரொசீஜர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் குறிப்பாக சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது தமிழ்நாடு வக்ஃப் போர்டு வெர்சஸ் லரப்ஷா தர்கா பன்ருட்டி கேஸ். இந்த லாரப்ஷா தர்கா பன்ருட்டி கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தர்காவுக்கு ஒரு ஃபியூ ருபீஸ் நான் செலவழிச்சிட்டு அதன் பின்பு நான் என் குடும்பத்தை நான் மெயின்டைன் பண்ண அந்த மீதி பணத்தை நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வக்ஃப் அலத் தான் வரும், ப்ரைவேட் ட்ரஸ்ட் தான், பப்ளிக் ட்ரஸ்ட்டாக வராது சொல்லி இங்கே பள்ளிவாசல் இவங்களுடைய குடும்பத்தில் தான் இருக்குது, பப்ளிக்காக வரல. அதனால் இது எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறாங்க. அது ஜிஎம்ஏ பைமியாஸ் கேஸ். இதில் என்ன மீண்டும் பப்ளிக் ப்ரைவேட் ட்ரஸ்ட்டை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு அந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு இந்த சொத்தை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணத்தை, இன்டென்ஷனை அங்கே ஃபஸ்ட்டு வைக்கணுங்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த சொத்தில் இருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. குறிப்பாக இந்த ப்ரைவேட் ட்ரஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா, எப்போ இந்த ப்ரைவேட் ட்ரஸ்ட் பப்ளிக் ட்ரஸ்ட்டாக மாறும்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ரைவேட் ட்ரஸ்ட்டாக இருக்குது, அவங்க குடும்பத்தாரெலாம் அந்த சொத்தை வச்சு அதை அப்படியே அவங்க உபயோகப்படுத்தி அது பிறகு வாரிசுகள் இல்லாமல் டோட்டலாக எக்ஸ்டிங்க்ட் ஆனால் இந்த சொத்து கடவுளுக்கு போய் சேரும். அது வரைக்கும் அது குடும்ப சொத்தாக தான் இருக்கும், ப்ரைவேட் ட்ரஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கேஸுன்னு சொல்கிறாங்க, அப்துல் அஜீஸ் கேஸ். இதுலேயும் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிலிஜியஸ் பர்பஸ்க்காக என்டோமெண்ட் உருவாக்கலாம். ஆனால் இங்கே உள்ள எக்ஸிபிட் A1 பார்க்க சமயம் எது அந்த பாகப்பிரிவினை பத்திரம், அது 14/2/1910 உள்ள இந்த பாகப்பிரிவினை பத்திரம் அதில் தெளிவாக எப்படி இருக்குது, இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா அது கண்டிப்பாக இது ப்ரைவேட் ட்ரஸ்ட்ங்கிறது தான் வரும் சொல்லிவிட்டு அந்த பாகப்பிரிவினையில் ஒரு முக்கியமான வாசகத்தை ஹைகோர்ட் அதில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மொத்தமாக இந்த டீஷெடியூல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது. அதில் தான் இப்போ பிரச்சனை.
அந்த பாகப்பிரிவினை 1910 உள்ள பாகப்பிரிவினையில் என்ன இருக்குன்னா, டி ஷெட்யூலில் குறிப்பிட்ட சொத்தை நாம் மூவரும் சேர்ந்து வக்ஃப் என்கிற தானமாக விட்டிருக்கிறபடியால் நம்முடைய பள்ளிவாசல், இதுதான் நம்முடைய அண்டர்லைன், சத்திரம் குளம் தர்மங்களுக்காக ஏஎச்எம் காதர் ஹுசைன் சாஹிப்பும் அவருக்கு பின் இப்படி போகுது. ஆனால் ட்ரிபியூனலில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வருதுன்னா, இந்த நம்முடைய பள்ளிவாசலை நம்முடையங்க வார்த்தையை எடுத்துகிட்டு பள்ளிவாசல்னு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, இவர் தாக்கல் செய்த வழக்கு, சிராஜுதீன் சையத் தாக்கல் செய்த வழக்கு, அதன் பின்பு அவர் காலமாயிருந்தார். அவருடைய வாரிசுதாரர்கள் ஜரீனா சையத்தும் ஷப்னா சையத்தும் அந்த வழக்கை நடத்துகிறாங்க. அங்கே வந்து ட்ரிபுனல் வந்து இவங்களுக்கு எதிராக வக்ஃப் போர்டுக்கு சாதகமாக தீர்ப்பாகுது. அதுக்கு மேலே தான் சீராய்வு மனுவை இவங்க தாக்கல் பண்ணி ஹைகோர்ட்டில் இந்த சொத்து பிரைவேட் ட்ரஸ்ட் வக்ஃப் போர்டுக்கு வராது சொல்லி இவங்களுக்கு சாதகமாக, இந்த குடும்பத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ வக்ஃப் போர்டு நினைத்தால் எல்லா சொத்தையும் எடுத்துக்கொள்ளலாங்கிற எண்ணம் நீ வக்ஃப் போர்டுக்கு இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்காங்க வக்ஃப்னா என்ன, அதுலேயும் அவருடைய முகமதியன் லாவில் ப்ரைவேட் வக்ஃப்னா என்ன, பப்ளிக் வக்ஃப்னா என்ன, அதுக்கு பிறகு வக்ஃப் ஆக்டில் உள்ள செக்ஷன் 40 சப்கிளாஸ் 1 படி ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்படி மிக தெளிவாக மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு.